அந்த உயிர் என்பது காற்று தான். உயிர் என்பது காற்று. உயிர் என்பது காற்றுன்னா உங்களை பொறுத்த அசைவு தான் உயிர் நீங்க சொல்றீங்க. அந்த அசைக்கிற வேலையை பாக்குறது காற்று தான் பாக்குது. உண்மையா இல்லையா? உண்மைதான். இப்ப என் கண்ணுல ஒரு விஷயம் அசையாம இருந்துச்சுன்னா உயிர் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப அசைறதுனால நீங்க உயிர் சொல்றீங்க. அப்ப அந்த அசைக்கிற வேலை யார் பாக்குறா? காற்று தான் பாக்குது. எஸ், காற்று தானே பாக்குது. ஆமாங்க. இப்ப ஒரே விஷயம் பாருங்க, ஒரு தீபத்தை கொளுத்திருங்க. தீபத்தை கொளுத்திங்கன்னா அந்த தீபம் எரியும்னா காற்று வேணும். நிச்சயமா. காற்று இல்லைன்னா சயின்டிபிக்கா எப்படி பார்த்தாலும் அந்த காற்று வேணும். காற்று இல்லைன்னா தீபம் அமைஞ்சிடும். அப்ப தீபம்ன்றது என்ன? ஒரு அசையக்கூடிய காற்று என்பதுன்னு ஒரு அசையக்கூடிய பொருள், அசைக்கக்கூடிய பொருள், அசையக்கூடிய பொருள். ரெண்டு பொருளுமே அதான். அது அசையும், அடுத்தது அசைக்கும். ரெண்டு விஷயமும் பண்ணும். அது அசையும், அது அசைஞ்சு அடுத்தது அசைக்கும். இந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரே செயல்னா காற்று தான். காற்று என்பது முதல்ல ஆற்றல். நீ காற்று என்பது நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மேல படுறதுனால அது உங்களோட தொழில் போறதுனால நீங்க வந்து அதை காற்றுன்னு நமக்கு பேர் வச்சிருக்கோம். ஆமா, இது உண்மையில இப்ப காற்றுன்ற ஒரு பேரு நம்ம மூதாதையர்கள் அந்த காலகட்டத்தில் வரும்போது இது காற்றுன்னு ஒரு பேர் வச்சு. ஆனா ரீசன் அதோட பேர் ஆற்றல். ஆற்றல் தான் அது. அது ஆற்றல் தான். அது நீங்க ஆற்றல்னு சொல்லும் போது என்னன்னா அதோட ஆற்றல் போது ஆட்டி வைக்கக்கூடிய தன்மை அந்த பொருளுக்கு உண்டு. ஆற்றல்னாலே ஆமா ஆட்டக்கூடிய தன்மை கொண்டதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு அசைவுன்னு அர்த்தம். ஆமா, ஆட்டம் நடனம்னு அர்த்தம். அதுக்கு பேரு சொல்றேன் இல்லையா? ஆமா, நடனம், காஸ்மிக் டான்ஸ், நடனம். ஆட்டம்னா அதுதான் அர்த்தம். காற்றுனாலும் ஆட்டக்கூடிய தன்மை அதுக்கு அதிகம். அதுதான் நம்மளுக்குள்ள இப்ப காற்றா இருந்து நம்மளுக்குள்ள பாருங்க, சுவாசன்றது உள்ள போய் நம்ம ஒரு சுவாசம் ஒரு வாட்டி எடுத்துட்டோம்னா அந்த சுவாசம் உள்ள போனே நம்மளுக்கு கரெக்டா ஒரு வாட்டி சுவாசத்தை ரெண்டாவது திருப்பி சுவாசம் எடுக்க முடியாது. அது லாக் ஆகி அந்த சுவாசம் உள்ள போனா திருப்பி சுவாசம் எடுக்க முடியும். அப்போ ஒரு வாட்டி சுவாசம் அந்த சுவாசம் உள்ள போய் திரும்பி ரிட்டர்ன் இன்னொரு துவாரத்து வழியா வெளியே வரும்போது மட்டும்தான் இதுக்குள்ள காத்து போய் கரெக்டா இவ்வளவுதான் மில்லி காத்தா இவ்வளவு காத்தா போகும். ஆமா, ஒரு மிஷினரி தான். நம்ம ஒரு மிஷினரி மாதிரி நம்மளுக்குள்ள இவ்வளவு காத்து சுவாசிச்சுன்னா அந்த இன்டர்லாக்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இன்டர்லாக்குள்ள இறங்கணும்னா திருப்பி சுவாசம் எடுக்கும். இது ப்ராசஸா போயிட்டு இருக்கும். இப்ப இந்த ப்ராசஸ் உள்ள போயிட உள்ள போய் ஒரு பொருள் அசைச்சுனே போகும். காற்றோட ஒரே வேலை தான். இப்ப ஒரு பைப்ல ஒரு காத்தை விட்டுட்டீங்கன்னா அந்த காத்து போற வழியில என்னென்ன பொருள் இருக்குதோ அதை ஆடிட்டே தான் போகும். அதை அசைச்சுட்டே தான் போகும். இப்ப அந்த அசைவு தான் உங்களுக்குள்ள இதயம் பம்ப் பண்றது, ரத்தம் ஓடுறது. புரியுதுங்களா? இங்க எல்லா வேலையுமே அந்த காத்து. நம்ம காத்து என்பது பிரஷர்னு சொல்லலாம். பிரஷர். ஆமா, அந்த பிரஷர் மூவ் அவுட் பண்ணி ஒரு தள்ளுனா அடுத்த தள்ளிடும். இப்படியே தள்ளினே போய் தான் உங்க உடம்பை இயக்குது. இது எப்படின்னா இப்போ நம்ம இந்த கருணையான அன்பான செயலை செய்யும்போது எனக்குள்ள ஏற்படுற ஒரு சிந்தனை, ஒரு அறிவு, நான் அதை கொண்டு பேசுறேன். இதை நான் வேற எதுவே கொண்டுமே கிடையாது. நம்ம அந்த கருணையான செயலை செய்யும்போது எனக்கு சிந்தனை போகும். இது எப்படி ஏங்குறோம் நம்ம உயிர்ன்ற இதை பத்தி சிந்திக்க அந்த சிந்தனை வரும்போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு அறிவின் வெளிப்பாடு தான் இது. இதை நீங்க யாரும் எந்த கோணத்தையும் பாருங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்ப இது உண்மையிலே எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு